வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3ல் 1ல் இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழ்காணும் சமன்பாட்டு தொகுப்புகளின் தீர்வுகளின் தன்மையை ஆராய்க. இங்கே வந்து 3 சமன்பாடு தொகுப்புகள் இருக்கு. இதனுடைய தீர்வுகளின் தன்மையை நம்ம ஆராயணும். அதாவது நம்ம சம்மு வரும்போது நமக்கு ஆன்சர் 0 = 0ன்ற முற்றொருமை வந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து எத்தனை தீர்வுகள் இருக்கும்? எண்ணற்ற தீர்வுகள் இருக்கும். 0 = 0 எண்ணற்ற தீர்வுகள் இருக்கும். நம்ம இது பண்ணிட்டே இருக்கும்போது 0 = 1 இல்ல 0 = 5 இல்ல 0 = -3 இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து தவறான கூற்று, தவறான ஸ்டேட்மெண்ட். அப்ப இதுக்கு என்ன இருக்காது? தீர்வுகள் இருக்காது. அதுக்கு அடுத்தது எக்ஸுக்கு வந்து ஒரு ஆன்சர் வருது, அதே மாதிரி ஒய்க்கு ஒரு ஆன்சர் வருது, இசட்டுக்கு ஒரு ஆன்சர் வருது அப்படின்னா ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும். சரியா? இதுல ஏதோ ஒண்ணுதான் நமக்கு ஆன்சரா வரும். இப்போ நம்ம முதல் இது பார்க்கலாமா பாருங்க. முதல் இது கொடுத்து இந்த சமன்பாட்டை எடுத்து எழுதுவோம். x + 2y - z = 6. இது சமன்பாடு 1. ரெண்டாவது சமன்பாடு பாருங்க. -3x - 2y + 5z = -12. இது ரெண்டாவது சமன்பாடு. மூணாவது சமன்பாடு பாருங்க. x - 2z = 3. இது மூன்றாவது சமன்பாடு. இந்த மூணாவது சமன்பாட்டை பாருங்க. எது இல்லை? y உறுப்பு இல்லை. அப்போ ஒன்னாவது சமன்பாடு ரெண்டாவது சமன்பாடு வந்து y நீக்கிட்டோம்னா நமக்கு கணக்கு ஈஸியா முடிஞ்சு. பாருங்க, இந்த முதல் சமன்பாட்டை எடுத்து அப்படியே எழுதுங்க. முதல் சமன்பாடு என்ன இருக்கு? x + 2y - z = 6. ரெண்டாவது சமன்பாட்டை எடுத்து அப்படியே எழுதுங்க. என்ன இருக்கு? -3x - 2y + 5z = -12. இப்ப பாருங்க, தானாவே y வந்து கேன்சல் ஆயிரும் பாருங்க. இந்த +2y -2y கேன்சல் ஆயிரும். இந்த இடத்துல ஒரு x -3x வேற வேற கழிக்கணும். அப்போ 3ல 1 கழிச்சா 2, பெரிய நம்பருக்கு -2x. இந்த இடத்துல பாருங்க, 5zல இருந்து ஒரு z கழிச்சா 4z. என்ன 4z? +4z = இதை பாருங்க 6 - 12 வேற வேற குறி கழிக்கணும். அப்ப 12ல 6 கழிச்சா 6. என்ன 6? பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு, அதனால -6. இதான் என்னது? நமக்கு தேவையான 4வது சமன்பாடு. இப்ப பாருங்க, இப்ப என்ன செய்ய போறோம்? இங்கே x z இருக்கு, இங்கே x z இருக்கு. இப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு நீக்கலாமா? x நீக்கலாமா? இங்க x ஓட கீழ் 2 குறியை பார்க்க வேண்டாம். x ஓட கீழ் 2, இங்க x ஓட கீழ் 1 இருக்கு. அப்போ மூணாவது சமன்பாட்டை எதை கொண்டு பெருக்கணும்? 2 கொண்டு பெருக்கி இந்த இடத்துல எழுத போறோம். பாருங்க, 2 கொண்டு பெருக்குனா 2x, இதை 2 கொண்டு பெருக்குனா -4z, இதை 2 கொண்டு பெருக்குனா 2 6. இப்ப பாருங்க, குறியே மாத்த வேண்டாம், எல்லாமே கேன்சல் ஆகும் பாருங்க. -2x + 2x கேன்சல், +4z -4z கேன்சல், இடது பக்கம் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. 0 = +6 -6 கேன்சல், 0. நமக்கு என்ன வந்திருக்கு? முற்றொருமை வந்திருக்கு. 0 = 0 வந்துச்சு அப்படின்னா தரப்பட்ட சமன்பாட்டு தொகுப்பிற்கு எத்தனை தீர்வுகள் உண்டு? தொகுப்பிற்கு எண்ணற்ற தீர்வுகள் உண்டு. 0 = 0 வந்துச்சுன்னா என்னது? எண்ணற்ற தீர்வுகள் உண்டு. எண்ணற்ற தீர்வுகள் உண்டு. நிறைய தீர்வுகள் இருக்குன்னு அர்த்தம். சரியா? தீர்வுகள் உண்டு. அவ்வளவுதான். நம்ம முதல் இதை முடிச்சிட்டோம். அப்படியே ரெண்டாவது ஸ்டார்ட் பண்ணுவோமா பாருங்க. ரெண்டாவது இது முதல்ல கொடுத்து இந்த இடத்த எழுதுவோம் பாருங்க. ரெண்டாவது இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க? இங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. எழுதலாமா? பாருங்க, இரண்டாவது இது முதல்ல 2y + z = 3 × -x + 1. இதை சுருங்கிய வடிவத்துக்கு மாத்தி நம்ம என்ன செய்யணும்? மாத்திக்கலாம், சமன்பாடை மாத்திடலாம் பாருங்க. இது 2y + z = 3 உள்ள பெருங்க. 3ஐயும் -x பெருங்க, -3x + 3ன்னா 3. இந்த 3 உள்ள பெருக்கியாச்சு. இப்போ இந்த x மட்டும் இந்த பக்கம் கொண்டு வாங்க. என்ன மாறும்? -3x இங்க வந்தா +3x, இந்த +2y அப்படியே தான் வரும், இந்த z அப்படியே தான் வரும். இங்க என்ன இருக்கு? 3 மட்டும் இருக்கு. இது வந்து சமன்பாடு 1. அடுத்த ரெண்டாவது சமன்பாடு எடுத்துக்கலாமா பாருங்க. எங்க இருக்கு? இங்க இருக்கு பாருங்க. என்ன இருக்கு? -x + 3y - z
ஈக்குவல் டு -4. இது கரெக்டாகவே இருக்கு. இதை நம்ம ரெண்டாவது சமன்பாடு எடுத்துக்கலாம். அதுக்கு மூணாவது இங்கே இருக்கு பாருங்க, என்ன இருக்கு? 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் z ஈக்குவல் டு -1/2. இந்த வலது பக்கத்தில் நமக்கு 1/2 இருக்கு, -1/2. இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வாங்க. இந்த 2 இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும். அப்போ பாருங்க, 2 × 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் z ஈக்குவல் டு -1. இப்போ இந்த 2 உள்ள பெருங்க. இந்த 2 வந்து எல்லாத்தையும் பெருக்கும். 2 3 6, 6x, 2 2 4, 4y ப்ளஸ் 2 z பெருக்குனா 2z ஈக்குவல் டு -1. இது மூணாவது சமன்பாடு. இப்போ இந்த 3 சமன்பாட்டை நம்ம என்ன செய்ய போறோம்? தீர்க்க போறோம். தீர்க்கலாமா? இப்போ பாருங்க, எதை நம்ம நீக்கினா ஈஸியா இருக்கும் பாருங்க. z நீக்கலாமா? அதே z நீக்கினா ஈஸியா இருக்கும். எதை ஒண்ணு நீக்கணும். அப்போ முதல் 2 சமன்பாட்டை எடுத்து அப்படியே எழுதுங்க. z தானாவே கேன்சல் ஆகும் பாருங்க. 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் z ஈக்குவல் டு 3. அதே மாதிரி ரெண்டாவது சமன்பாடு நமக்கு எந்த மாற்றம் இல்லை, அப்படியே எடுத்து எழுதுங்க. என்ன இருக்கு? -x ப்ளஸ் 3y மைனஸ் z ஈக்குவல் டு -4. இப்போ நமக்கு எது கேன்சல் ஆகும் பாருங்க. இந்த இடத்துல பிளஸ் z மைனஸ் z தானாவே கேன்சல் ஆயிரும். 3xல ஒரு x கழிச்சா 2x. இந்த இடத்துல 2y 3y கூட்டினா 5y ஈக்குவல் டு இங்க பாருங்க 3 - 4 வேற வேற குறி. அப்ப கழிக்கணும் இல்லையா? 4ல 3 கழிச்சா 1. பெரிய நம்பருக்கு மைனஸ், அதனால -1. இதான் என்னது? நமக்கு தேவையான 4வது சமன்பாடு. அப்படியே இருக்கட்டும். இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, 1ஐயும் 3ஐயும் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 2ஐயும் 3ஐயும் எடுக்கலாம். எடுத்துக்கிட்டு எதை நீக்கணும்? z தான் நீக்கணும். 2ஐயும் 3ஐயும் எடுத்துக்கலாமா? இப்ப பாருங்க, இங்க ரெண்டாவது சமன்பாட்டுல z கெழு 1, குறியை பார்க்க வேண்டாம். சரியா? இங்க z கெழு 2. அப்ப ரெண்டாவது சமன்பாட்டை எதை கொண்டு பெருக்கணும்? 2 கொண்டு பெருக்கணும். பெருக்கலாமா? இரண்டாவது சமன்பாட்டை நம்ம 2 கொண்டு பெருக்கிறோம். பாருங்க, இங்க இருக்கா? -x இருக்கு. 2 கொண்டு பெருக்கினா -2x. அதுக்கு அடுத்தது இங்க 3y இருக்கா? 2 கொண்டு பெருக்கினா +6y. இதை 2 கொண்டு பெருக்கினா -2z ஈக்குவல். இதை 2 கொண்டு பெருக்கினா -8. சரியா? அதுக்கு அடுத்தது மூணாவது சமன்பாடை எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம், அப்படியே எடுத்து எழுதுங்க. ஏன்னா இங்க 2 தான் இருக்கு z கெழு. பாருங்க, 6x ப்ளஸ் 4y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு என்ன இருக்கு? -1. சரியா? இப்ப பாருங்க, நம்ம குறியெல்லாம் எதுவுமே மாற்ற வேண்டாம், தானாவே கேன்சல் ஆயிரும். +2z -2z. இப்ப 6xல 2x கழிச்சோம்னா 4x. 6y ப்ளஸ் 4y கூட்டினா 10y ஈக்குவல் டு இங்க என்ன வரும் பாருங்க, 2 ஒரே குறி, கூட்டும் போது 9. என்ன 9? -9. இதான் என்னது? நமக்கு தேவையான 5வது சமன்பாடு. இப்ப பாருங்க, 4 5ல இருந்து ஏதாவது ஒண்ணு நீக்கணும். முதல்ல என்ன செஞ்சோம்? 3 மாறி இருந்தது, 1 குறைச்சிட்டு 2க்கு மாத்திட்டோம். இப்ப பாருங்க, x நம்ம நீக்கலாமா? இங்க x கெழு என்ன இருக்கு? 2 இருக்கு. இங்க x கெழு 4 இருக்கு. இங்க x கெழு 4 வரணும். அப்ப 2 எதை கொண்டு பெருக்குனா 4 வரும்? 2 கொண்டு பெருக்கணும். அப்ப 4வது சமன்பாட்டை நம்ம எதை கொண்டு பெருக்க போறோம்? 2 கொண்டு பெருக்கி நம்ம எழுத போறோம். பெருக்கலாமா? பாருங்க, 2 இருக்கு. 2 2 4, 4x. 5 இருக்கு. 5 2 கொண்டு பெருக்கினா 10y. இதை 2 கொண்டு பெருக்கினா என்ன வரும்? -2. குறியை மாத்துங்க. ஏன்னா எல்லாம் ஒரே குறியா இருக்கு பாருங்க. மைனஸ் மைனஸ் பிளஸ். இப்ப பாருங்க, +4x நம்ம மாத்தின குறியை பார்க்கணும். -4x ப்ளஸ் 10y -10 எல்லாமே கேன்சல். இடது பக்கத்துல 0 ஈக்குவல் டு -9 ப்ளஸ் 2 வேற வேற குறி. அப்ப கழிக்கணும் இல்லையா? இந்த மாத்தின குறியை தான் பார்க்கணும். 9ல 2 கழிச்சா 7. பெரிய நம்பர் மைனஸா -7. பாருங்க, 0வும் -7 சமமா? சமம் கிடையாது. அப்ப இது வந்து என்னது? தவறான கூற்று. therefore 0 ஈக்குவல் டு -7 என்பது என்னது? தவறான கூற்று. தவறான கூற்று. இந்த கூற்றே தப்பு. அதனால therefore தரப்பட்ட தொகுப்பிற்கு, தரப்பட்ட தொகுப்புன்னு எழுதினாலும் சரி, இல்ல சமன்பாட்டு தொகுப்புன்னு எழுதினாலும் சரி, சமன்பாட்டு தொகுப்பிற்கு என்ன கிடையாது? தொகுப்பிற்கு தீர்வுகள் இல்லை. தீர்வுகள் இல்லை. சரியா? எதை நம்ம முடிச்சிட்டோம்? ரெண்டாவது இதை
நம்ம முடிச்சிட்டோம். அப்படியே மூணாவது பார்த்துடலாமா பாருங்க. மூணாவது இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மூணாவதுங்க மேல இருக்கு பாருங்க. முதல்ல இந்த 3 பகுதிகள் இருக்கு பாருங்க. 1, 2, 3. இந்த 3 சமபகுதியிலிருந்து நம்ம 2 சமன்பாட்டை உருவாக்கணும். பாருங்க முதல் 2 எடுத்துக்கலாமா? அப்போ மூணாவது இது முதல்ல கொடுத்ததை எடுத்து எழுதிடுவோம். y plus z by 4 equal to z plus x by 3 equal to x plus y by 2. இப்ப பாருங்க நம்ம முதல்ல இந்த 2 பகுதிகளை எடுத்துக்கலாம். என்ன இருக்கு பாருங்க முதல் 2 பகுதி y plus z by 4 equal to z plus x by 3. இப்போ இது நம்ம கரெக்டா சமன்பாட்டுக்கு நம்ம மாத்த போறோம். ஈஸியா மாத்திடலாம் பாருங்க. 3 இங்க வகுத்தல் இருக்கு, இங்க வந்தா பெருக்கலாம் மாறும். அப்போ 3 into y plus z equal to 4 இங்க வகுத்தல் இங்க வந்தா பெருக்கலாம் மாறும். 4 into z plus x முடிஞ்சுதா? 3 உள்ள பெருக்குங்க. உள்ள பெருக்குனா 3y plus 3z. இது 4 உள்ள பெருக்குங்க. 4z plus 4x பெருக்குனா 4x. எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வந்துடலாமா பாருங்க. 3y plus 3z இடது பக்கம் கொண்டு வாங்க. minus 4z minus 4x எல்லாத்தையும் இடது பக்கம் கொண்டு வாங்க. வலது பக்கம் எதுவுமே இருக்காது, 0. இதை கொஞ்சம் சுருக்கிடுவோமா? முதல்ல x உறுப்பு பாருங்க. minus 4x y பாருங்க plus 3y z பாருங்க 3z minus 4z வேற வேற குறி. அப்ப கழிக்கணும். 4ல 3 கழிச்சா 1. பெரிய நம்பர் மைனஸ், அதெல்லாம் மைனஸ் 1z ஈக்குவல் டு 0. இதான் என்னது நமக்கு தேவையான 1வது சமன்பாடு. இப்ப 2வது சமன்பாடு பாருங்க. இது ரெண்டே எடுத்துக்கிட்டு நம்ம 2வது சமன்பாட்டை இது பண்ண போறோம். என்ன இருக்கு? z plus x by 3 ஈக்குவல் டு x plus y by 2. சரியா? இது பண்ணலாமா? 2 வகுத்தல் இருக்கு, இங்க வந்தாலும் பெருக்கலாம் மாறும். அப்ப 2 into z plus x 3 வகுத்தல் இருக்கு வந்தா பெருக்கலாம் மாறும். 3 into x plus y. சரியா? 2 உள்ள பெருக்குங்க. 2 z பெருக்குனா 2z, 2 x பெருக்குனா 2x. 3 உள்ள பெருக்குங்க. 3 x பெருக்குனா 3x, 3 y பெருக்குனா 3y. முடிஞ்சுதா? இப்ப பாருங்க எல்லாத்தையும் இடது பக்கம் கொண்டு வந்துருங்க. 2z plus 2x இடது பக்கம் கொண்டு வாங்க. minus 3x minus 3y equal to 0. இப்ப பாருங்க முதல்ல x உறுப்பு minus 3x plus 2x வேற வேற குறி. அப்ப 3ல 2 கழிச்சா 1. பெரிய நம்பர் மைனஸா minus 1x 1 போட்டாலும் சரி போடலாம் சரி, தப்பு கிடையாது. சரியா? அதுக்கு y பாருங்க minus 3y plus 2z equal to 0. இதான் என்னது 2வது சமன்பாடு. அடுத்தது 3வது சமன்பாடு நேரடியாவே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? x plus y plus z equal to 27 கொடுத்துட்டாங்க. அதை எடுத்து நம்ம அப்படியே எழுதிக்கலாம் பாருங்க. x plus y plus z equal to 27. இது 3வது சமன்பாடு. இப்ப இந்த 3 சமன்பாட்டையும் தான் நம்ம தீர்க்க போறோம். என்ன செய்யலாம் பாருங்க. எதை நீக்கலாம் பாருங்க. இந்த முதல் 2 சமன்பாட்டை எடுத்துக்கிட்டு z நீக்கிடலாமா பாருங்க. இங்க z அடுக்கல் 2, இங்க z அடுக்கல் 1. குறியை பார்க்க வேண்டாம், லாஸ்ட்ல இது பண்ணிக்கலாம். சரியா? அப்போ முதல் சமன்பாட்டை நம்ம 2 கொண்டு பெருக்க போறோம். முதல் சமன்பாட்டை 2 கொண்டு பெருக்கிறோம். பாருங்க பெருக்கி எழுதுவோமா? எங்க இருக்கு? minus 4 இருக்கு. 2 கொண்டு பெருக்குனா minus 8x. இதை 2 கொண்டு பெருக்குனா plus 6y. 3 இருக்கா? 2 கொண்டு 6y minus இதை 2 கொண்டு பெருக்குனா 2z equal to 0. 2 கொண்டு 0 தான். அதுக்கு அடுத்தது 2வது சமன்பாட்டை அப்படியே எழுதுங்க. ஏன்னா இங்க என்ன இருக்கு? 2வது சமன்பாட்டுல 2z இருக்கு. அப்ப இந்த இடத்துல minus x minus 3y plus 2z equal to 0. நம்ம குறிலாம் எதுவும் மாற்ற வேண்டாம், தானாவே இது கேன்சல் ஆயிரும். சரியா? இப்ப பாருங்க minus 8x minus 1x ஒரே குறி கூட்டணும். கூட்டினா 9x. என்ன 9x? minus 9x. இங்க 6yலேருந்து 3y கழிச்சோம்னா 3y. பெரிய பிளஸ் இருக்கு, அதனால 3y equal to 0. இதான் என்னது நமக்கு தேவையான 4வது சமன்பாடு. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா 1ஐயும் 3 எடுத்துக்கலாமா? 1ஐயும் 2ஐயும் இது பண்ணி நம்ம என்ன செஞ்சோம்? 4வது சமன்பாடு இது பண்ணோம். இப்ப பாருங்க 1ஐயும் 3ஐயும் எடுக்கலாம், 2ஐயும் 3ஐயும் எடுக்கலாம். அப்ப எது ஈஸியா இருக்கும்? 1ஐயும் 3 எடுத்தா ஈஸியா இருக்கும். பாருங்க 1வது சமன்பாடு எடுத்தா அப்படியே எழுதுங்க, எந்த மாற்றமும் இல்லை. 1வது சமன்பாடு என்ன இருக்கு? minus 4x plus 3y minus z equal to 0. 3வது சமன்பாடு பாருங்க எந்த மாற்றம் அங்க இருக்கு பாருங்க. x plus y plus z equal to 27. எது கேன்சல்? minus z
பிளஸ் இசட் கேன்சல் ஆயிரும். இப்போ பாருங்க மைனஸ் 4x பிளஸ் ஒரு எக்ஸ் வேற வேற குறி. அப்போ கழிக்கணும். 4 ஒன்று கழிச்சா 3. பெரிய நம்பர் மைனஸா மைனஸ் 3x. இங்க 3y இங்க 1y கூட்டினா 4y ஈக்குவல் டு 0 27 கூட்டினா 27. இதான் என்னது நமக்கு தேவையான எத்தனாவது சமன்பாடு? 5வது சமன்பாடு. இப்போ என்ன செய்ய போறோம்னா 4ஐயும் 5ஐயும் தீர்த்து நம்ம என்ன செய்யணும்? எக்ஸ் அல்லது ஒய்யோட மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல பாருங்க எக்ஸோட கெழு 9 குறிய பார்க்க வேண்டாம். இங்க எக்ஸோட கெழு 3. அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா கெழுக்களை சமமாக்கணும். அப்ப இந்த இடத்துல நமக்கு 9 வரணும். அப்ப எதை கொண்டு பெருக்கணும்? 3 கொண்டு பெருக்கணும். அப்ப நமக்கு 4வது சமன்பாடு எந்த மாற்றமும் இல்லை. அப்படியே எடுத்து எழுதுங்க. என்ன இருக்கு? மைனஸ் 9x பிளஸ் 3y ஈக்குவல் டு 0. இந்த 5வது சமன்பாட்டை நம்ம எதை கொண்டு பெருக்க போறோம்? 3 கொண்டு பெருக்க போறோம். பெருக்கலாமா? இங்க மைனஸ் 3 இருக்கு. நம்ம 3 கொண்டு பெருக்கினா 3 9 மைனஸ் 9x. இது 3 கொண்டு பெருக்கினா 4 இருக்கா? 4 12y ஈக்குவல் டு இதை 3 கொண்டு பெருக்கினா என்ன வரும் பாருங்க? 81 வரும். 27 3 கொண்டு பெருக்கினா 81. இப்போ பாருங்க குறியை மாத்தினாதான் இதை கேன்சல் பண்ண முடியும். மைனஸ் இருக்கு பிளஸ், பிளஸ் இருக்கு மைனஸ், இங்க என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு மைனஸ். சரியா? எது கேன்சல்? மைனஸ் 9x நம்ம மாத்திர குறியை பார்க்கணும். பிளஸ் 9x கேன்சல். இந்த இடத்துல பாருங்க 3y மைனஸ் 12y நம்ம மாத்திர குறி தான் பார்க்கணும். மைனஸ் 12 வேற வேற குறி இல்லையா? அப்ப கழிக்கணும். 12ல 3 கழிச்சா 9. பெரிய நம்பருக்கு முன்னா மைனஸ் இருக்கு. அதனால மைனஸ் 9y ஈக்குவல் டு மைனஸ் 81. நமக்கு y தானே வேணும். அப்ப பாருங்க y ஈக்குவல் டு மைனஸ் 81 பை இந்த மைனஸ் 9 இங்க பெருக்கல்ல இருக்கு. இங்க வந்தா வகுத்தலாம் மாறும். பிளஸ் 9 மாறும்னு சொல்லக்கூடாது. சரியா? பெருக்கல்ல இருக்கு குறி மாறாம அப்படியே வந்து வகுத்தல வரும். இப்ப பாருங்க மைனஸ் மைனஸ் கேன்சல். என்ன செஞ்சுக்கலாம்? ஒரு 9 9 9 81. அப்போ y ஈக்குவல் டு 9. நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஒய்யோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா எக்ஸை கண்டுபிடிக்கணும், இசட்டை கண்டுபிடிக்கணும். ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் பாருங்க. இந்த ஒய்யை கொண்டு போய் எங்க பிரதியிடலாம்? 4வது சமன்பாட்டில் பிரதியிடுவோமா? பாருங்க மேலே எழுதுறேன். y ஈக்குவல் டு என்னென்னு பிரதியிட போறோம்? 9 என சமன்பாடு 4ல் பிரதியிட. 4ல் பிரதியிட. 4ல் பிரதியிட்டா நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துங்க. பாருங்க இந்த 4 இருக்கா? இந்த மைனஸ் 9x அப்படியே வந்துடும். பிளஸ் 3 அப்படியே வந்துடும். yக்கு பதிலாக 9 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க மைனஸ் 9x பிளஸ் 3 9 27 ஈக்குவல் டு 0. அதுக்கு அடுத்தது மைனஸ் 9x ஈக்குவல் டு பிளஸ் 27 இங்கே வந்தால் மைனஸ் 27. அப்போ பாருங்க எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 27. இந்த மைனஸ் 9 பெருக்கல் இருக்கு. இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். மைனஸ் மைனஸ் கேன்சல். ஒரு 9 9 3 27. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3. எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் என்ன வேணும்? இசட் மட்டும் வேணும். அப்போ எதில் கொண்டு போய் பிரதியிடலாம்? 3ல் பிரதியிடலாமா? எதை பிரதியிடணும்? எக்ஸ் ஈக்குவல் டு 3 y ஈக்குவல் டு 9 என சமன்பாடு 3ல் பிரதியிட. 3ல் பிரதியிட போறோம். சரியா? 3ல் பிரதியிட. 3வது சமன்பாடு பாருங்க என்ன இருக்கு? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 27. அப்போ எக்ஸோட மதிப்பு 3 பிளஸ் ஒய்யோட மதிப்பு 9 பிளஸ் இசட் தான் கண்டுபிடிக்க போறோம். இது எதுக்கு சமமா இருக்கு? 27க்கு சமமா இருக்கு. அப்போ இசட் ஈக்குவல் டு 27. இங்க எதை கூட்ட போறோம்? 3 9 கூட்டினா 12. வலது பக்கம் கொண்டு வாங்க. மைனஸ் 12. அப்போ இசட் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்க? 27ல் 12 கழிச்சா என்ன வரும்? 15. 7ல் 2 கழிச்சா 5 இல்லை 15. கரெக்டாக வந்துருச்சா? இப்போ பாருங்க நமக்கு ஆன்சர் வந்து என்ன வந்திருக்கு பாருங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஆன்சர் வந்திருக்கு. அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 3 y ஈக்குவல் டு 9 z ஈக்குவல் டு 15. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு வந்திருக்கு. ஒரே ஒரு விடை வந்திருக்கு. அப்ப பாருங்க therefore தரப்பட்ட தொகுப்பிற்கு அப்படி இல்லைன்னா சமன்பாட்டு தொகுப்பிற்கு எத்தனை தீர்வுகள் உண்டு? ஒரே ஒரு தீர்வு உண்டு. ஒரே ஒரு தீர்வு உண்டு. ஒரே
ஒரு தீர்வு உண்டு. சரியா? இதோட நமக்கு இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.